ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாறனோட ஃபர்ஸ்ட் ஆசை நிறைவேற்ற போறாங்க நம்ம கண்மணி. அதை பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். அக்கா அது வந்துக்கா சொல்லுடி. ஆக்சிடென்ட் அண்ணனை பண்ணது யாருடி? என்ன மாமாக்கு என்னடி சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள யோசனை பண்ணி பாக்குறாங்க. மாறன் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, நீ மட்டும் இந்த விஷயத்த சொன்னா கண்மணியோட வாழ்க்கை வேஸ்டா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அதை நினைச்சு பாக்குறாங்க. சரி அப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிருந்தா, என்னடி ஏதோ ஒண்ணு சொல்ல வந்த, நீ பாட்டுல அமைதியா இருக்க, சொல்லு அப்படின்னு வீரா சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லக்கா, நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றது, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். நானும் சரி உங்க மாமாவும் சரி ரெண்டு பேருமே தான் அப்படின்னு சொன்னோன்னா, எனது மாமா ஒத்துக்கிட்டாரா? இல்ல இல்ல, அவன் ஒத்துக்கல, இருந்தாலும் நான் தான் கம்பல் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரா, எனக்கு தெரியும்க்கா, மாமா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லடி அவன் ஒத்துக்கிட்டான் சீரியஸாவே அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்ற? ஆமா, ஆனா அவன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். கண்டிஷனா? என்னக்கா கண்டிஷன்? அது ஒண்ணு இல்ல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், அதுக்கப்புறம் அவன் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டோன்னேவே உறுதியாயிருது நம்ம பிருந்தாக்கு. ஓ அப்ப சரி, மாமா கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மாமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள காஃபி வருது. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. தலை சீவிட்டு இருக்காரு மாறன். ஸ்டைல மாத்தி மாத்தி சீவிக்கிட்டு இருக்காரு. மாறா, உனக்கு எப்பயுமே நம்ம ஸ்டைல் தான்டா, வேற ஒன்னும் யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே சீவிக்கிட்டு, இந்த வாசனை திரவத்தை எப்பயுமே நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்றாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க வீரா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கடா போறோம்? நீ வா சொல்றான் அப்படின்னு கூட்டிட்டு வெளியே வர்றாரு. அங்க பாக்குறப்பே பாத்தீங்கன்னா டூ வீலர் தான் இருக்கு. என்னடா பைக்ல போறோம், ஏன் ஆட்டோல போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாளா நம்ம தனித்தனியா போய்கிட்டு இருக்கோமா, அதனால ஆட்டோ சங்கத்துல ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. இந்த லவர்ஸ் எல்லாம் தனித்தனியா போகாம ஒன்னா போகணுங்கிறதுக்காக ஆட்டோல லவர்ஸ ஏத்த மாட்டாங்களாமா. அதனால என் கூட நீ பைக்ல தான் வந்தாங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. எங்கடா போறோம் சொல்லு அப்படிங்கிறாங்க. வீரா, நீ எங்கேயாச்சும் போகணும் போது எங்க போகணும் இது வரைக்கும் ஏதாச்சும் சொல்லிருக்கியா? எங்க போகணும்னு கேட்டாலும் ரைட்ல போ லெஃப்ட்ல போ அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி வா அப்படிங்கிறாங்க. டே, எங்க போறோம்னு ஒரு க்ளூனாச்சு கொடுடா. அந்த க்ளூவை கொடுத்தோன்னு வச்சுக்கே, நீ கண்டுபிடிச்சிருவ, அதனால நான் சொல்ல மாட்டேன், வா. சரி அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது, என்னது பாட்டா அப்படிங்கிற மாதிரி மறைச்சு பாக்குறாங்க வீரா. இல்ல, எதிர்காலத்துல நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி பைக்ல ஒன்னா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல லவ் சாங் ஓடிட்டு இருந்தா நல்லா இருக்கும், அதான் பாடுன்னு சொன்ன. சரி பரவாயில்ல, விடு விடு விடு, நோ ப்ராப்ளம், நானே மனசுக்குள்ள பாட்டை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு மாறன். அப்படியே கொண்டு வந்து வண்டிய காலேஜ்ல நிறுத்துறாரு. பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருது. ஏய், எதுக்காகடா இங்க கூட்டிட்டு வந்த? நான் தான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க வீரா. அட, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, நீ சேர்த்து விடுவா அப்படின்னு சொல்றாரு மாறன். டே, இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே கரெக்டா பிருந்தா வர்றாங்க. அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாமா, நீங்க கேட்ட ஃபைல் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இத பார்த்தோன்னு அடிப்பாவி, நீயும் உள்ளாடி இதுக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அக்கா, நல்ல விஷயத்துக்கு தப்பு செஞ்சா தப்பே இல்லக்கா, வாக்கா அப்படின்னு சொல்லி மாறன் பிருந்தா ரெண்டு பேரும் வீராவை புடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நேரா ஆபீஸ் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வணக்கம் சார் அப்படின்னு சொல்றாரு மாறன். இவங்க தான் உங்க ஒய்ஃபா அப்படின்னு கேக்குறாரு பிரின்சிபல். ஆமா சார், நான் தான் ஒய்ஃப். சிச்சி, இல்ல இல்ல இல்ல, நான் தான் அவ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாறன். சரி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. கடுப்புலதான் இருக்காங்க வீராவும். உட்காந்தோடனே பாத்தீங்கன்னா, வீரா சார், எனக்கு இதுல விருப்பம் அப்படிங்கும்போது, சார் இவளுக்கு ரொம்ப விருப்பமா சார், படிச்சு கோல்ட் மெடல் வாங்கணும் தான் விருப்பமாமா சார் அப்படின்னு மாறன் சொல்றாரு. சார் அப்படி இல்ல சார், நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டியதில்ல வீரா, ஃபேமிலி கஷ்டத்துக்காக படிப்பா பாதிலே விட்டுட்ட, அதுக்காக நான் விட்டுற முடியுமா அப்படிங்கிறாங்க. மாறன் பேசவே விட மாட்டேங்கிறாங்க வீராவ. மாறன், சார் பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றுறதான ஒரு புருஷனோட நல்ல ஒரு கடமை அப்படின்னு சொல்றாரு மாறன். கரெக்ட் தான் சார் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. அப்போ வீரா சொல்றாங்க, சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், ஒரு நிமிஷம் நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்றாங்க வீரா. சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு பிரின்சிபல்.
வீரா, உன் குரலா தானே நான் பேசிட்டு இருக்கேன், அதுல வேற நீ வேற பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஓவரா லந்து விட்டுட்டு இருக்கான், இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு கடுப்பாயிடுறாங்க. வீரா, வீராமா, டோன்ட் வேஸ்ட் த எனர்ஜி, படிக்கிறதுக்கு எனர்ஜி ரொம்ப தேவை அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வீராவை பேச விடக்கூடாதுன்னு தான் அவரும் படாத பாடு பட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் வீரா விடுற மாதிரி இல்ல. பேச போகும்போதே பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இந்த வாட்டர் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வீரா குடிமா குடி, எனர்ஜி தேவை, தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எத்தனை நேரம் ஐயா பாத்துக்கிட்டே இருப்பேன் இந்த ஃபைல, தயவு செய்து எங்களை அனுப்பி விட அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மாறன். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, எல்லாம் ஓகே, அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. சார், இவ நல்லா படிப்பா சார், அப்துல் கலாம் கிட்ட எல்லாம் அவார்டு வாங்கியிருக்கா. அப்படியாமா அப்படின்னு கேக்குறாரு பிரின்சிபல். ஆமா சார். இப்ப எதுக்குங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீரா சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லணும்மா பிருந்தா, அந்த போட்டோ எடுத்துட்டு வரலமாமா அப்படின்னு சொல்றாங்க பிருந்தாவும். சரி சரி பரவாயில்லைங்க, இந்த பொண்ணு படிக்கிறது நல்லா படிக்குது, ஓகே, அட்டெண்டன்ஸ் இல்லையே எப்படி எக்ஸாம் எழுத முடியும் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு மாறன்னு சொல்றாங்க. சரி ஃபைனை கட்டிருங்க, எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபைன் எவ்வளவு சார் கட்டணும்? 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு பணத்தை எடுக்க போகும்போது, என்னது 50,000 அப்படின்னு சொல்றாங்க வீரா. சார் பணத்தை இங்கே கொடுத்துட்டுமா? இல்ல சார், இங்கே கொடுக்க கூடாது, அங்க கேஷ் கவுண்டர் இருக்கும், அங்க போய் கட்டிருங்க அப்படின்னு சொல்றாரு பிரின்சிபல். பிரின்சிபல் சொல்றாரு, இது மாதிரி இந்த காலத்துல இது மாதிரி புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இவ்வளவு பணத்தை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வைக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நினைச்சு பாக்குறோம், ஐயோ பணத்தை கொடுத்து நம்மளே பிரின்சிபலை பேச வச்சோம்ல நினைப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் சார் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு சார், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படிங்கிறாரு மாறன். அப்படியே திரும்பி பாக்குறாங்க வீரா. ஆக்சுவலா வீரா மாதிரி ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா எப்படியோ ஒரு வழியா டேலி பண்ணியாச்சு. சார் ஏதாச்சும் கையெழுத்து போடணுமா சார்? ஆமாங்க, எங்க ஆபீஸ் ரூம்ல கையெழுத்து போட வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சார், நான் போடுறேன் சார். என்னது நீங்க போடுவீங்களா மாறன்? நீங்க போடக்கூடாது, உங்க ஒய்ஃப் தான் போடணும், இந்தாங்க அப்படின்னு ஃபைலை கொடுத்துட்டு கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டிருங்க, அப்புறம் சைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க பிரின்சிபல். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. வந்து கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. எனக்கே பிடிக்காதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு திட்டுறாங்க. இல்ல வீரா அப்படின்னு சொல்றாரு மாறன். அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல, பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் திட்டுறாங்க. திட்டி முடிச்சுட்டு, என்ன நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன், நீ ஒன்னும் பதில் சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. எங்க நீ என்ன பேச விட்ட வீரா, மேடம் நீங்க தான் பேசிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்றாரு மாறன். இங்க பாரு, என்னால எல்லாம் படிக்க முடியாது வீரா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆசை, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இதுதான் நம்பர் 1. நீ MBA படிக்கணும், நல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலையில இருக்கணும், கெத்தா இருக்கணும், நம்ம ஏரியால நீ கெத்தா இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே நினைச்சு பாக்குறாங்க வீரா. அவங்க அண்ணன் கூட ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பேசாம எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துறே, நான் ஓட்டிட்டு ஜாலியா ஓட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தலையில ஒரு கொட்டு வச்சுட்டு, உன்னை ஆட்டோ ஓட்டுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன், நீ நல்லா படிச்சு பெரிய லெவலுக்கு வந்து லட்சமா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படியே நினைச்சு பாக்குறாங்க வீரா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு, எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஆசையை நிறைவேற்றினா என்னோட ஆசைகள்ல ஒரு ஆசை தீந்துரும், அப்போ டைவர்ஸ்க்கு நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுருவேன், நானும் நீயும் பிரிஞ்சிருவோம், அதனால வேண்டான்னு நினைச்சுதான் இதை சொல்ற. புரியுது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு மாறன். இல்ல என்னால முடியாது அப்படிங்கிறாங்க வீரா. வேண்டான்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன், அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு மாறன். ஒருவேளை இதனாலதான் வேண்டான்னு சொல்றியா என்னமோ தெரியல, சரி வேண்டாம் நீ படிக்க வேண்டாம், வா போலாம் அப்படின்னு சொல்றாரு மாறன். சரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வீரா. இதத்தான் எதிர்பார்த்தா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மாறன். இதுல வேற பயங்கர கோவமா, சரி படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதுக்கு மாறன் சொல்றாரு, வீரா உனக்காக எல்லாருமே நீ நல்லா படிக்கணும், உன் அம்மா அண்ணன் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க வீரா, பின்னாடி உன் கூட யாருமே துணையா இல்லைனாலும் உன் படிப்பு துணையா இருக்கும் வீரா, சரி நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேஷ் கவுண்டர் போய் பணத்தை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாறன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீராவை தனியா கூட்டிட்டு வர்றாங்க பிருந்தா. ஏக்கா மாறன் மாமா மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க, பாவம்க்கா மாறன் மாமா, உனக்காக தானக்கா எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு மாறன் மாமா, ஏய் என்ன படிக்க வைக்க அவன் யாருடி அக்கா, நீ சொன்னாலும் சொல்லினாலும் இது வரைக்கும் அவரு தான் உன்னோட ஹஸ்பண்ட்க்கா, அவர் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு, ஏக்கா இப்படி நினைச்சிட்டு இருக்க, பாவம்க்கா விட்டுருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மாறன் மாமாவை உன்னை அறியாமே உனக்கு பிடிக்கும், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அண்ணனோட முக்காவாசி குணம் இல்ல முழு குணமே
எல்லாமே மாறன் மாமா கிட்ட இருக்கு, அதனாலதான் ஒன்னும் அறியாமையே மாறன் மாமாவை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி ஆபீஸ் ரூமுக்கு பக்கத்துல அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிருந்தாவும் வீராவும் அப்போ பணத்தை கட்டிட்டு மாறன் வராரு. சரி பணத்தை கட்டியாச்சு, சரி போலாமா? பணத்தை கட்டியாச்சு, இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்ன பண்ற தெரியுமா? படிக்க வேண்டியதா உன்னோட வேலை அப்படின்னு சொல்றாரு மாறன். மாமா நீ கவலையே படாத மாமா, அக்கா சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பொண்டாட்டி நல்லா படிச்சு பாஸ் பண்ணுவா, நீ முதல்ல படிக்கிற வழிய பாரு, போ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க பிருந்தாவை. அதுக்கப்புறம் வா வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போயிடுறாரு மாறன். அடுத்ததே கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி சொல்றாங்க, ஏங்க எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க, எப்படிங்க இப்படி உங்களுக்கு கோபம் வந்தது? நானும் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ராகவன். எனக்காக இத்தனை வருஷமா உங்க கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தால அனுஷ்டிங்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. கண்மணி நீ தான் என் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருக்க போறவ, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கண்மணி. அது மட்டும் இல்லாம நீ தான் என்னோட லைஃப். ஒரு மனுஷனுக்கு கல்யாணம்ங்கிறது அடுத்த கட்டம்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் எனக்கும். நான் அடுத்த கட்டத்துக்கு இப்ப போயிட்டேன், அதுக்கு காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராகவன். இவ்வளவு கோவப்பட்டது எல்லாமே என்னாலதானே எல்லாரும் சொல்லுவாங்க, சொன்னா சொல்லிட்டு போகட்டும், ஏன் பொண்டாட்டிக்காக தானே செய்யறேன், அப்புறம் எல்லாம் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க போங்க அப்படிங்கிறாங்க. சொன்னா சொல்லட்டுமே. இப்போ மாறன் பாரு, அவன் பொண்டாட்டி சொல்ற பேச்ச தானே கேக்குறான், வேற யாரும் சொல்ற பேச்ச கேக்குறானா, அது மாதிரி இருந்துட்டு போறான் அப்படின்னு சொல்றாரு ராகவன். என் அம்மா என் அத்தை, அதுக்கப்புறம் நல்லதை பத்தி யோசிக்கிறாள் நீதான் கண்மணி அப்படின்னு சொல்றார் ராகவன். இதை கேட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணி. உன்னையே நான் இனி எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்றாரு ராகவன். இதை கேட்ட கண்மணி ராகவனோட தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. ராகவன் என்ன பண்றாருன்னா கண்மணி நெத்தியில முத்தம் கொடுக்கறாரு. நான் உண்மையை சொல்லணும்னா நான் விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேங்க, ஆனா நீங்க என் மனசை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு ராகவன். யாருக்கு தெரியும், இதுவும் கூட நடிப்பா இருந்தாலும் இருக்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது.